புதுச்சேரி மின்துறையை எந்த தனியாருக்கும் அரசு கொடுக்கப்படவில்லை என்றும், மின்துறையை தனியார் மயமாக்குவது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளபோது எந்தவொரு ஒப்பந்தமும் கோர முடியாது. புதுச்சேரி மின்துறை குறித்து அதானி நிறுவனம் தவறான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும், இதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மின்துறை அதானி நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக வரும் செய்தி தவறானது. அரசு மின்துறையை எந்தவொரு தனியார் நிறுவனத்திற்கும் கொடுக்கவில்லை என்றும், எந்தவொரு தனியாரிடமும் இது தொடர்பாக ஒப்பந்தம் கோரவில்லை எனவும், தவறான செய்திகளை மின்துறை ஊழியர்கள், பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், மின்துறையை தனியார் மயமாக்க அரசு கொள்கை முடிவு செய்தபோது மின்துறை தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்தை அணுகி மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது என்று வழக்கு தொடுத்தனர். அந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அரசு எப்படி டெண்டர் விட முடியும் என்றவர், தற்போது புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில்தான் மின்துறை உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதானி நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு நோட்டீஸில் சோலார் போன்ற வேறு ஏதேனும் ஒரு திட்டத்திற்கான அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கலாம் எனவும், எனினும் புதுச்சேரி அரசின் மின்துறை பெயரை பயன்படுத்தியதற்காக அதானி குழுமத்திற்கு அரசு சார்பில் எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும், இவ்விவகாரத்தில் நமது சட்டத்துறையின் வல்லுநர்களுடன் ஆலோசித்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும் என்றார். மின்துறை ஊழியர்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்த நமச்சிவாயம், அரசுடன் எந்த ஒரு வர்த்தகத்தையும் அதானி குழுமம் போடப்படவில்லை என்றும், மின்துறையின் அனைத்து பங்குகளும் அரசிடமே உள்ளதாகவும் தெரிவித்தார்.